நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நிஃப்டி ஃபியூச்சருக்கான டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறது டே சார்ட்ட ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த டே சார்ட்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுறது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா 22,600 ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 21,850க்கு மேல சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 22,600 எபோவ்ல ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேல அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கிறது 22,600. ஸோ இந்த 22,600க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அப் டு 22,830 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இங்க இருக்கிறனால. ஸோ மேக்ஸிமம் 22,830லேருந்து 22,900க்குள்ள மார்க்கெட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லெவலா அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கால் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்துருக்கோம். ஒருவேளை சஸ்டெயின் ஆகலன்னா, நெக்ஸ்ட் லெவலா எங்க போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்மால் டைம் அனலைஸ் பண்ணுவோம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லியாச்சு மண்டே இட்ஸ் எ கேப் அப். கேப் அப் ஆயி தான் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல தான் கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகறதுக்கு மோஸ்ட்லி நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கால் ஆப்ஷன்ல போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் தான் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் வெயிட் பண்ணணும். பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ண பிறகு நம்ம வந்து இன்ட்ராடே என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகுறனால, இந்த ரெசிஸ்டன்ஸ தாக்கு புடிச்சு பிரேக் ஆகாம ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகுறனால இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணு சப்போர்ட் எடுத்துட்டு மேலயும் போகலாம். ஒண்ணு சப்போர்ட் எடுக்காம அகைன் வந்து ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு கேப் அப் ஆயி ட்ரேட் ஆக போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ஹை கட் பண்ணா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி நடந்தது அப்படின்னா 22,830 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 22,500 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த லெவலா பார்த்தீங்கன்னா 22,240 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் நம்ம வந்து இன்ட்ராடே கன்டின்யூ பண்ணலாம். அப் டு 22,830 வரைக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நாளைக்கு கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகறப்ப அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்ட மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,500க்கும், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,240க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு போலாமா? அல்லது புட் ஆப்ஷனுக்கு போலாமா? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் கால் ஆப்ஷன் போலாம். அல்லது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கீழ பிரேக் பண்ணா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான வியூ. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.